உற்சாகமான இரவு வணக்கம். வயசான தம்பதிகள் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? வயதான பின்னாடி ஏன் கணவனும் மனைவியும் எளியும் புனையுமா இருக்காங்க? காரணம் ஆரம்ப காலம் தொட்டு வரும் வெறுப்பு தான். வெறுப்பா? ஆஹா, ஆரம்ப காலத்தில் உள்ள காதல் நாடையில் காணாமல் போய்விடுதான். குழந்தை பிறந்தவன, வேலைப்பழு, குழந்தையை பார்க்கணும், இப்படி இயந்திர வாழ்க்கையாக இருக்கான். இதற்கிடையில் தாம்பத்தியம் இயந்திர சூழலில் காதல் காணாமல் போகுதான். பெண் குழந்தைகளை பராமரிக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இயந்திரமயமாக வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ஆண் என்ன செய்கிறான்? வேலை வேலை வேலை, பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு குறிக்கோள் அப்படியே தான் நினைக்கிறான். நண்பர் அவர்களுடன் பழகிறது, அத்தோடு பல சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் வெளி உலகமே சொந்தமாக இருக்குது. உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு கூட தனக்கு நேரமே இல்லைன்னு மனைவியை அனுப்பி வைப்பான். இங்கே உறவினர்களிடமிருந்து வேறுபடுறான். குழந்தையோட தேவை, தாயை கவனிக்கிறனால தாயிடம் குழந்தைய நெருக்கமாக இருக்கும். அதே வேளை தந்தையோட பங்கு பணத்தை தவிர பாசம் குறைஞ்சி போயிடுது. மனைவியோட தேவைகளை கணவன் அறிவுறதே இல்லை. மனைவியும் குழந்தைகளும் வளர்ந்து விட்டாங்க, இனி தாம்பத்தியம் தேவையில்லைன்னு பிள்ளைகளோட படுத்துக்கொள்வான். வீட்டு உணவு கிடைக்காதனால வெளியில் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வான். தான் பல ஊர் சுற்றினாலும் மனைவியும் பிள்ளைகளை வெளியூர் கூட்டி செல்ல எண்ணவே மாட்டான். கணவன் காரணம் பணம் அதிகம் செலவாகும்னு நினைக்கிற. இப்படியே கணவன் மனைவி பிள்ளையின் பாசத்தை இழந்துடுகின்றான். ஆச்சு பிள்ளைகள்லாம் வளர்ந்து போச்சு அப்படின்னு சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே தாயின் தியாகங்கள் தான் கண்முன் தோன்றும். பிள்ளைகளுக்கு பெண்ணும் கணவனின் உதாசீனத்தால் பிள்ளைகளை சார்ந்து விடுவார். காலப்போக்கில் பிள்ளைகள் தாயை போல கவனிக்கிறாங்க, தகப்பனை போல கவனிக்கிறது இல்லைன்னு குறைபாடு. கணவனுக்கு பேர குழந்தைகளை கவனிக்கிறார், தன்னை கவனிப்பதில்லை என்ற ஒரு ஆதங்கம். கணவனுக்கு நாடி தளர்ந்து நோயில் வீழ்ந்த பின் மனைவியின் சேவை தேவைப்படும் ஆணுக்கு. ஆனால் மனைவிக்கோ அவள் வாழ்நாளில் அனுசரிக்காத கணவனை புறக்கணித்துவிடுவாள். இந்த காரணங்களால் தான் அவங்க எதிரும் திருமாய் எளியும் புனையுமா காதல் இல்லாமல் காலத்தை கடத்துவாங்க. ஆரம்ப காலம் முதல் தொடர்ந்து வரும் கணவனோட அன்பு மாறாத இருக்கும். தம்பதிகள் இறுதி வரை ஒருவர் காதலித்து கொண்டே இருப்பர். அத்தகைய தம்பதிகள் வெகு அரிது. அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதுதான் இல்லறத்திற்கு அழகோ, இல்லத்திற்கும் அழகோ. உங்கள் உள்ளத்திற்கு அழகாக இருக்கும், உங்களுடைய இளமைக்கும் அழகாக இருக்கும். எனவே நீங்கள் ஒன்று கூடி வாழுங்கள், உங்களுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.